மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். மாசி மாதம் 6ஆம் தேதி அன்று மெய்ப்பொருளியல் கூடல் வகுப்புல குழந்தைங்களுக்கு ஒரு திருக்குறளும், சில நல்ல சிந்தனைகளையும் நம்ம சொல்லிக் குடுத்தோம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள நுழையலாம். கனவு மெய்ப்பட வேண்டும். பாரதியாருடைய "மனதில் உறுதி வேண்டும்" அப்படிங்கிற அந்த பாட்டுடைய 5வது வரி தான் கனவு மெய்ப்பட வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஒரு பாடல் என் மனசுக்குள்ள ஒரு கங்கு போல ஒலிவிட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனால திருப்பி திருப்பி இந்த பாட்டோட அடிப்படையிலேயே என்னுடைய வகுப்புகள்லாம் அமையுது. முதல்ல கனவுனா என்ன அப்படின்னு குழந்தைங்ககிட்ட கேட்போம். குழந்தைங்களுக்கு கனவுகள் இயல்பாக இருக்கும். நான் வந்து மருத்துவராக வேண்டும், ஆசிரியராக வேண்டும், ஒரு அ அ ஆட்சியாளராக வேண்டும், அல்லது ஒரு பெரிய விளையாட்டு வீரராக வர வேண்டும் அப்படின்னு நெறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்கணும். அப்புறம் கனவுனா என்ன அப்படின்னு கேட்கணும். தூங்கும்போது வர்றது கனவு. நம்மளுடைய நினைவுகள்லாம் கனவு. இதெல்லாம் குழந்தைங்க என்ட்ட சொன்ன பதில்கள். நம்ம ஏதாவது நெனச்சுட்டே தூங்குவோம். அது நமக்கு வரும். அதான் கனவு. அப்போ நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு வாசகத்தை வைத்து அவங்களுக்கு கனவுனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்குறோம். "உறங்கும்போது வருவதல்ல கனவு. உன்னை உறங்க விடாமல் உழைக்கச் செய்வதே கனவு." ஒரு பெரிய விஷயத்துக்கு நீ ஆசைப்படணும். அது உன் கனவாக இருக்க வேண்டும். அந்த கனவு உங்களை சோர்வறிய சோர்வறியாமல் உழைக்கச் செய்ய வேண்டும். தூங்கக்கூடாதுங்கிறது இங்க விஷயம் கிடையாது. தூங்கணும். தேவையான தூக்கம் அவசியம். ஆனால், அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுதான் உங்களுடைய கனவு. இந்த ஒரு விளக்கத்த சொல்லி, கனவுன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல குழந்தைங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். கனவு அப்படிங்கிறது ஒரு ஒருதலைப்பட்டதாக இருக்கக்கூடாது. கனவ 2 விதமா பிரிச்சுக்கணும். முதல் கனவு எனக்கான கனவு. தனி மனித கனவு. பெர்சனல் ட்ரீம். நான் என்னவாக ஆகப் போகிறேன்? எப்படி வாழப் போகிறேன்? அப்படிங்கிறது எனக்கான கனவு. 2வது என் சமூகத்திற்கான கனவு. ஒரு சோசியல் ட்ரீம். 2 கனவுகளும் ஒரு மனிதனுக்கு, ஒரு மாணவனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா, நான் என்னவாகப் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சமூகம் தான் ஆதாரமா இருக்கப் போகுது. என் சமூகம் எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கு நான் என்னவாக ஆகப் போறேனோ, அதுதான் என்னுடைய கனவுக்கு ஆதாரமாக இருக்கப் போகுது. இல்லையா? என் சமூகம் என்னவாக இருக்க அ அ இருக்கப் போகிறது, எப்படி மாறப் போகிறது அப்படிங்கிறதுக்கு நான் என்னவாக ஆகப் போகிறேனோ, அது ஆதாரமாக இருக்கப் போகிறது. அப்போ 2 ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இது இல்லன்னா இது இல்ல. அப்போ 2 விதமான கனவுகள் ஒரு மாணவனாக உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் என்னவாகப் போகிறேன்? எப்படி வாழப் போகிறேன்? என் சமூகத்தில் நான் என்ன மாற்றத்தை காண விரும்புகிறேன்? அப்படின்னு 2 விதமான கனவுகள் இருக்கு. சரி. இந்த அடிப்படையில ஒரு திருக்குறள் வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்த்த திருக்குறள் வந்து அரசியல் தலைப்புல வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய வினைவலியும், தன்வலியும், மாற்றான் வலியும், துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படிங்கிற இந்த திருக்குறள். இது அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழ தான் வருது. ஆனா இத வந்து நான் ஏன் இந்த ஒரு கனவு மெய்ப்பட வேண்டும் தலைப்புக்குள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா, அரசியல் ஆத்திச்சூடி என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு என்பது நீயும் நானும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்குள்ள ஒரு அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை எப்படி நெறிப்படுத்திக் கொள்கிறான், தன்னை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்கிறான், தான் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அப்போ அரசியல் பத்தின ஒரு திருக்குறள நம்ம தனி மனித அளவிலயும் நம்ம அ பயன்படுத்தி புரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, "வினைவலியும், தன்வலியும், மாற்றான் வலியும், துணை வலியும் தூக்கிச் செயல்" அப்படின்னு சொல்லுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வினைவலி அப்படிங்கிறது நான் எடுத்துக்கொண்ட அந்த கனவு, எனக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த கனவு எப்பேர்ப்பட்ட கடினமான ஒன்று அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு விளையாட்டுத்தனமா மேம்போக்கான ஒரு கனவாக அது இருக்கக்கூடாது. நான் டாக்டர் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம இருந்தா அந்த கனவு மெய்ப்படுமா? மெய்ப்படாது. இல்லையா? அப்போ என்னுடைய கனவு எவ்வளவு ஒரு கடினமான ஒரு உயர்ந்த கனவு அப்படிங்கிறத அந்த வினைவலி ஆக்ஷனுடைய அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது தன்வலி. என் கனவு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு என்னுடைய சொந்த வலிமை, என்னுடைய வலிமை இருக்கா? நான் டாக்டர் ஆகணும். நெறைய படிக்கணும். ஆனா படிக்கும்போதே என் மனசு என்ன பண்ணுது? பொழுதுபோக்கு பக்கமா விளையாடலாம், டிவி பார்க்கலாம் அப்படின்னு இழுக்குது. அப்ப என்னோட வலிமை குன்றி போகிறது. அத நான் எப்படி பயிற்சி பண்ணி சரி பண்ண போறேன்? அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அது என்னுடைய வலி, என்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். என் கனவுடைய வலிமை அந்த அளவுக்கு ஒரு தகுதியாக என்னுடைய வலிமை இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3வது மாற்றான் வலி, காம்படிஷன். அரசியல்ல எதிரிகள், எதிர்நிலைப்பாடு கொண்டவர்கள் இருப்பாங்க. போலவே நமக்குள்ள நமக்குள்ள நம்மளே ஒரு காம்படிஷனா இருப்போம். நமக்கு நாம் தான் எதிரி, நமக்கு நாம் தான் எதிர். மத்தவங்களோடலாம் ஒப்பிடக்கூடாது. நமக்கு நம்மளே எதிரி அல்லது ஒரு காம்படிஷனா பார்த்து, நேத்த விட இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் பெட்டரா இருக்கணும். அப்ப எனக்கு நான் தான் வந்து காம்படிஷன் அப்படின்னும்போது, அதோடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய காம்படிஷன் இப்போதைக்கு யாரு அடிப்படையில அப்படின்னா, என்னுடைய மனம் தான். என் மனம் என்ன பண்ணும்னா, தேவையில்லாத விஷயங்கள் மேலலாம் ஆசைப்படும்.
தேவையில்லாத பொழுதுபோக்குகள் மேல அ அறிவை செலுத்தும். அப்போ அந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அத நான் வந்து எப்படியாவது அ ஒ அ ஆய்வு செய்து அத வந்து ஒரு 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 பயிற்சிக்குள்ள கொண்டு வந்து, என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அடுத்தது துணைவலி. எதிரி நாடு இருப்பது போல நமக்கு துணையான நாடுகளும் இருக்கும் அரசியல்ல. அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு துணையாக இருந்து போர்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுபோல எனக்கு என்னுடைய எதிரியாக நான் சொல்லக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லையா? அத நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய துணை எது? என்னுடைய அறிவு தான் எனக்கு துணை. என்னோட அறிவை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம், என்னுடைய மனத்தை நான் கட்டுப்படுத்தி என்னோட ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோடைய வலிமை என்ன? அப்படி என்னோட என்னோட அறிவோட வலிமைய வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அத மேம்படுத்தணும். என்னோட அறிவு வந்து ஆரம்பத்துல கம்மியா இருக்கும். ஆனா நெறைய புத்தகங்கள் படிக்க, படிக்க நெறைய பெரியவர்களிடம் அறிவுரை கேட்க, கேட்க என்னுடைய துணை வலி, என்னுடைய துணை என்னது? என்னுடைய அறிவு. என்னுடைய அறிவுடைய வலிமை கூடிக்கொண்டே போகும். என்னுடைய அறிவுடைய வலிமை கூடிக்கொண்டே போனா, என்னுடைய மனம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்போ மத்ததெல்லாம் அதனுடைய இடத்துக்கு கரெக்ட்டா வந்து அமையும். இந்த 4 விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அடிப்படையில நம்ம வந்து கனவு மெய்ப்படுறதுக்காக உழைக்கணும். சரி. இப்போ கனவு மெய்ப்படணும் அப்டின்னா, முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கு அப்டிங்கிறத பார்க்கணும். உன்கிட்ட என்ன இருக்கு அப்டின்னு ஒரு மாணவர்கிட்ட கேட்டா, படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கு, பென்சில், பேனாலாம் இருக்கு. அதுக்கப்புறம் சைக்கிள் இருக்கு, ஃபோன் இருக்கு, வீட்ல டிவி இருக்கு, சாப்பாடு இருக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட அடிப்படையில என்ன இருக்கு? ஒரு தனி மனிதனாக பொருள் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஒரு தனி மனிதராக உங்ககிட்ட என்ன இருக்கு அப்டிங்கிறத 3 விஷயம் 3 அ வகையில பிரிச்சுக்கலாம். முதல் விஷயம் நெறைய ஆற்றல் இருக்கு. 2வது நெறைய நேரம் இருக்கு. 3வது நெறைய பொருள் இருக்கு. அல்லது அளவான தேவையான அளவுக்கு பொருள் இருக்கு. அப்படி வச்சுக்கலாம். இந்த 3ம் சம அளவுல இருக்கிறது, சரியான அளவுல இருக்கிறது மாணவ பருவத்தில மட்டும் தான். மாணவ பருவத்த கொஞ்சம் தாண்டி வெளிய போயிட்டீங்கன்னு வைங்க, இந்த 3மே வந்து அளவு மாறுபடும். உதாரணத்துக்கு ஆற்றல். மாணவ பருவத்தில உங்ககிட்ட நெறைய ஆற்றல் இருக்கும். சோர்வறியாம நாள் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாட சொன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு ஆற்றல் இருக்கும். அடுத்தது நேரம். உங்களுடைய வேலைய எதுவுமே நீங்க செய்றது கிடையாது. உங்க துணிய உங்க அம்மா வந்து துவைச்சு போடுறாங்க. உங்களுடைய அ உணவு வந்து உங்க அம்மா சமைச்சு குடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான பொருளை உங்க அப்பா வந்து ஈட்டி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கான உழைப்புங்கிறது இங்க வந்து பெருசா இல்ல. அப்போ உங்ககிட்ட நேரம் நெறைய இருக்கு. 3வது உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு இருக்கு. உணவு, உடை, இருப்பிடம். 3மே வந்து உங்களுடைய அப்பா, அம்மாவும், உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய சமூகமும் உங்களுக்கு குடுக்குது. அதனால உங்களுக்கு தேவையான பொருளும் இருக்கு. இந்த 3மே சம அளவுல இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாணவ பருவத்திலருந்து வெளிய வந்துட்டீங்கன்னா, ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க. அதுவும் பிரிப்பரேஷன் இல்லாம உள்ள வந்துட்டீங்க அப்டின்னா, உங்ககிட்ட ஆற்றல் நெறைய இருக்கும். ஆனா பொருள் இருக்காது. நேரம் கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். அடுத்து கொஞ்சம் முதுமை பருவத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது, ஆற்றல் குறைய தொடங்கும். நேரம் கம்மியாயிட்டே வரும். பொருளும் நீங்க இருக்கிற தொழில பொறுத்து உங்ககிட்ட பிளஸோ, மைனஸோ இருக்கும். ரொம்ப வயசாயிடுச்சுன்னு வைங்க, ஆற்றல் சுத்தமா இருக்காது. பொருள் இருந்தாலும் இருக்கும். ஆனா பயன்படாது. 3வது நேரம் நெறைய இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம வெட்டி கதை பேசிட்டு அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. நெறைய வயசானவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? எந்த விதமான இதுவும் இல்லாம வெட்டி கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வயசாயிடுச்சுன்னா என்ன இருக்காது? ஆற்றல் இருக்காது, பொருள் இருக்காது. நேரம் மட்டும் நெறைய இருக்கும். அப்போ 3மே சம அளவுல இருக்கக்கூடிய இந்த மாணவ பருவத்தை உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். சரியா? இது 3ம் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது. சரி. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கனவு மெய்ப்பட வேண்டும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை? முதல் விஷயம் திறமை தேவை. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அது என்னங்கிறத நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா ஒரு 10, 12, 16 வயசுக்குள்ளயாவது நீங்க கண்டறிந்து விட வேண்டும். எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது உங்களுக்கு சோர்வு வராதோ, எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது உங்களுக்கு வந்து அ உடல்ல வந்து ஒரு களைப்பே தெரியாதோ, எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது உங்க மனசு ஒரு உற்சாகமா இருக்குதோ, அதான் உங்களோட திறமை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது ஓவியமா இருக்கலாம், நடனமா இருக்கலாம், ஒரு விளையாட்டாக இருக்கலாம், அல்லது படிக்கிறதாக இருக்கலாம், எழுதுவதாக இருக்கலாம். அது உங்களுடைய திறமை. உங்க திறமை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஆனா திறமை மட்டும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு போதாது. திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கு அறிவு வேண்டும். அந்த அறிவு புத்தகங்களில் இருக்கிறது, பெரியவர்களிடம் இருக்கிறது, ஆசிரியர்களிடம் இருக்கிறது. அவங்க கிட்ட இருந்தா தேடி, 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 தேடி உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அத மேம்படுத்திக்கிறதுக்கான அந்த அறிவ நீங்க பெற்றுக்கொள்ளணும். 3வது என்ன தேவை? இந்த 2யும் கனெக்ட் பண்றதுக்கு பயிற்சி தேவை. திறமை இருக்கும், அறிவு இருக்கும். சரியா? ஆனா அது 2யும் வந்து இணைக்கணும். இணைச்சு அத உறுதிப்படுத்திக்க அந்த ஸ்ட்ரெங்தனிங் வந்து நடக்கணும். இப்ப எனக்கு வந்து மியூசிக் வாசிக்க பிடிக்கும். நான் மியூசிக் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டேன். சரியா? எனக்கு மியூசிக்னா என்னன்னு தெரியும். ஆனா நான் ஒரு கீபோர்டோ, ஒரு பியானோவோ எடுத்துட்டு நான் அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் எனக்கு அந்த அறிவு என்னோட திறமை வந்து மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ பயிற்சி அப்படிங்கிறது தேவை. உங்ககிட்ட என்ன தேவை? திறமை தேவை. திறமைக்கு மேல திறமைய வந்து நீங்க கண்டறியணும். உங்ககிட்ட இருக்கும் திறமை. திறமைய நீங்க வெளிய போய் தேட வேண்டாம். திறமை உங்களுக்குள்ளயே இருக்கும். அதை மேம்படுத்திக் கொள்வதற்கு அறிவு வெளிய இருந்து கிடைக்கும். ஏற்கனவே அதுல ஒரு ஆளுமையா இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், புத்தகங்கள்ல இருந்து நீங்க அத பெற்றுக்கொள்ளணும். கடைசில 3வது இது 2யும் இணைத்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, மேம்படுத்திக் கொள்வதற்கு
பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய அந்த முயற்சிய வந்து அது மேம்படுத்திக்கிட்டே போகும். நீங்க வந்து தொடர்ந்து பண்ணணும் இத. பயிற்சி அப்படிங்கிறது 1 நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது. தொடர்ந்து. இப்பவும் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கவங்க, பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் கூட தொடர்ந்து பயிற்சி செய்துகிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்களால ஜெயிக்க முடியும். பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? சரி. அடுத்தது, இப்ப நம்ம உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டோம். என்ன இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். இப்ப இது மட்டும் போதாது. ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்க கனவு வீட்டர வந்து ஜெயிக்க விடாம தடுத்துக் கொண்டே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எது உங்களை உங்கள் கனவை அடைய விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் சோம்பேறித்தனம். அப்பா அல்லது அம்மா வந்து ஒரு வேலை சொல்லுவாங்க. நம்ம வந்து செய்யறதுக்கு வந்து தயங்குவோம். "அட போம்மா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பதான் சோஃபால படுத்தேன். அதுக்குள்ள வேலை சொல்றியே" அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலை அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை உங்கள நோக்கி கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வேலையும் உங்க உடலை இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். உடல் இயங்க இயங்க தான் நல்லா ஸ்ட்ராங்கா, உறுதியாக இருக்கும். ஒரு நல்ல சைக்கிள் ஒண்ணு வாங்கி அப்படி ஒரு ஓரமா போட்டுட்டு, ஒரு 1 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த சைக்கிள் துருப்பிடிச்சு போய் ஒண்ணுத்துக்கும் இல்லாம போயிடும். பயன்படாது. அதுபோல தான் நம்ம உடம்பும். ரொம்ப சோம்பல் வந்துருச்சு அப்படின்னா, துருப்பிடித்து பயன்படாமல் நோய் கண்ட ஒரு உடம்பாக மாறிவிடும். அப்போ என்ன பண்ணணும்? சோம்பல் இருக்கவே கூடாது. சோம்பல் இருந்ததுன்னா, உங்க கனவு வந்து மெய்ப்படாது. கனவு இல்ல. அடிப்படை வாழ்க்கையே மெய்ப்படாது. அடிப்படையா ஒரு தேவையான வாழ்க்கைய ஒரு ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளிவிடும். ரொம்ப ஏழையா இருக்கவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியா இருப்பாங்க. சரியா? அப்போ சோம்பல் இருக்கக்கூடாது. 2வது பொழுதுபோக்கு. இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப சர்வசாதாரணமா YouTubeல ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. Instagramல ரீல்ஸ் பார்க்குறாங்க. நொடிகளாக, நிமிடங்களாக கண்ணுக்கு சின்னதா தெரியக்கூடிய இந்த அளவு அப்படியே பைல் ஆகி பல மணி நேரங்களை ஒவ்வொரு நாளும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மாணவர்ல ஒரு தனிமனிதருடைய வாழ்க்கையிலேயே. அப்போ பொழுதுபோக்க நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, நான் பொழுதுபோக்கே வேண்டான்னு சொல்லல. பொழுதுபோக்கு எப்படி தெரியுமா அணுகணும்? ஒரு உதாரணம் சொல்றேன். பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மாடரேஷன் அளவாக இருக்க வேண்டும். எப்படி விளக்கலாம் அப்படின்னா, இந்த மூட்டையில அரிசி கொட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு 25 கிலோ அரிசிய வந்து ஒரு மூட்டையில கொட்டணும். கொட்டிக்கிட்டே வருவாங்க. ஒரு 20 கிலோ வரும்போது அந்த பை நெறஞ்சு வழியிற மாரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, லேசா அப்படி ஷேக் பண்ணுவாங்க. ஷேக் பண்ணி கொஞ்சம் தளர்த்துவாங்க. கொஞ்சம் அரிசி உள்ள போயிடும். அடுத்து ஒரு 5 கிலோ அரிசிய கொட்டும்போது அது 25 கிலோ கட்டி போட்டு கட்டிருவாங்க. பொழுதுபோக்கும் அப்படிதான் இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு கனவு வச்சிருப்பீங்க. அந்த கனவுக்காக உழைத்துக் கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் ஆகுற மாரி உங்க பிரெயின் அப்படியே அர்ஜ் ஆகும். அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் அந்த ரீச் ஆகுற மாரி தெரியும்ல. அப்ப நீங்க கொஞ்சம் பொழுதுபோக்க லைட்டா ஒரு ரிலாக்சேஷனா அந்த பொழுதுபோக்கு உங்க உடல் சார்ந்து இருந்ததுன்னா, ஒரு வாக்கிங் அல்லது ஒரு சைக்கிளிங் அல்லது ஒரு பேட்மிண்டன், ஒரு ஸ்போர்ட்ஸ் அல்லது ஒரு புத்தகங்களை படிப்பது. அப்படி ஒரு அறிவு சார்ந்த அல்லது ஒரு 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 புத்துணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயமாக ஒரு பொழுதுபோக்க அளவாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால், உங்க ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஒரு சோர்வு வரும்ல, அது நீங்கிரும். மறுபடியும் நீங்க உங்க கனவுக்கான உழைப்ப நோக்கி போயிடலாம். அப்படிதான் நீங்க பொழுதுபோக்க பயன்படுத்தணும். அத விட்டுட்டு, பொழுதுபோக்கையே மொத்தமா அந்த மூட்டையில கொட்டுற மாரி எப்ப பார்த்தாலும் டிவி, சினிமா, பாட்டுன்னு இதுக்குள்ளேயே போயிட்டீங்க அப்படின்னா, கனவு மெய்ப்படாது. 3வது முக்கியமான விஷயம் ப்ரோக்ராஸ்டினேஷன் இன்றே செய்யாமை. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயமாக இருந்தா, அத உடனே இன்னைக்கே செய்யணும். திங்கட்கிழமை தான் பள்ளிக்கூடம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். வீட்டு பாடத்தெல்லாம் வந்து ஞாயித்துக்கிழமை சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விடக்கூடாது. இன்னைக்கு செஞ்சு முடிச்சுருங்க. அடுத்த 2 நாள் உங்களுக்கு நெறைய நேரம் இருக்கும். அப்படி இன்னைக்கு செய்யாம விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஞாயித்துக்கிழமை அந்த வீட்டு பாடத்த நெனச்சே இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமே வராது. அப்போ உங்க கனவுல இருந்து உங்கள தடுக்கிறது, உங்களுடைய சோம்பல், உங்களுடைய பொழுதுபோக்கு, உங்களுடைய இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய செய்யாமை. இந்த 3த்தையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கனவு அப்படிங்கிறது மெய்ப்படுறத யாராலயுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பாடங்கள வந்து உங்க குழந்தைங்களுக்கு, உங்க வீட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் குடுங்க. கனவு என்பது ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. அது சமூகத்திற்கான விஷயமும் கூட. இந்த வகுப்ப வந்து உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பை பற்றிய காணொளியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.